இந்தாங்க. ஆமா, மணி 10 இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா? நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ் தான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல. காப்பி ரெடியா? ரெடி. கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம். சீட்டு கூட ஆட விட மாட்டேங்கிறானே. என்ன காலத்துக்கு வேலை போடுறேன்? அவன் கண்ட்ரி ப்ரூட். நீ நீ பாக்குற இல்ல? சம்பத்து என்னடா எங்க எங்க வந்து? நீ 5 வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட. அது உன் சைக்கிளடா? ஆமா. தெர்மஸ் பிளாஸ்க், டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த? சீட்டாட வந்தேன். சீட்டாட வந்தியா? அதை ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. ஐயோ, எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதாடா? இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன். அடே, நான் டூப் படிச்சுதான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி? எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் ஏன் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான். போச்சுடா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான். தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காப்பி டிஃபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். ஏண்டா உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா. பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவான். கரெக்ட். ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? அது வேற மாதிரியான கதைடா. சரி, என்னன்னு சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ. சீட்டாடத்தை வேணா நிறுத்தினேன். சொல்லு. எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. உடனடியா இப்போ வேலை தேடி ஆகணும். என்னடா அது? அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா முயற்சியாவது பண்றியா? பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். உளுந்து அடிச்சு ஓடனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது, அடக்கமானவனா அப்படி இப்படின்னு கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல்சம் தெரியுமா, ஐச்சம் தெரியுமாங்கிறான் குரங்கு பைய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா. எனக்காவது அந்த வேலை கிடைக்கும். நாங்க காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்டா. சரி, புறப்படு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? மாசம் 300 ரூபாய் சம்பளம். ஆஹா, டேய், நீ அதஷ்டக்காரன்டா, லக்கி மேன். ஆமா, அது சரி. உனக்கு இடம் கிடைக்கல நீ தங்கறதுக்கு? என் வீட்டுல தங்க. உன் வீட்டுல யாரா? என் வீட்டு கூட்டா கூட வர மாட்டேங்கிற. வாடா. சரி, டேய், இதான் உன் வீடா? படா ஜோரா இருக்கு. சோஃபா செட் எல்லாம் கூட பிரமாதமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, அத்தனையும் வாடகை. மாலினி, மாலினி, பாத்தியா, என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். இப்ப நான் சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு. மாரணி, மாரணி. இவன் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்கான். சும்மா என்னடா அது, படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன். என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற? என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு இருங்க. அது கூட குடிப்பான் குடிப்பான்.
விடுற கேரம் போர்டுக்கு என்னடா ஐடியா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணா ஐடியா தீர்ந்து போகுது. என்னடா அது? சரி ஆட்டத்துக்கு பாடுறாப்பா. எப்பா முழுங்கு போட்டேன், இது போட்டேன். முழுங்கு ஆடு. ஐயா உங்களுக்கு ஆட தெரியாதா? காசு வந்தது உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது. ஏன்னா தந்தியா கொடுத்தாங்க. இப்ப என்னமா மறந்து போச்சுது. பள்ளிக்கூடத்துல நான் தானே சாம்பியன். சும்மா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கிறா. மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள வாங்கிட்டே இருக்கிறான். அடடா மாமா வாங்க 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 வாங்க. சரிம்மா. உட்காருங்க. ஊர்ல தானே இருக்கீங்க? ஆமா. இருக்கீங்களா? என்னங்க இந்தாங்க மாமா. இவர் தான் எங்க வீட்டுக்காரரு. அப்படியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு. எனக்கு மாமா முறை வேணும். அடடே இவரை நான் பாத்துருக்கேன்னா. எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடைச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர்ல போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப அங்க காலை உடைச்சுக்கிட்டது யாரு? அது இவருடைய டியூப்ளிகேட்டர். இருந்தாலும் இருக்கும். இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாண்டா தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு மாமா. இவன் என் சிநேகிதன். அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா? ஏன் இருக்கப்படாதுங்களா? மாப்பிள்ள உங்க கம்பெனில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன். நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே. மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா. அத பத்தி நமக்கு என்னடா? நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா. அங்க ராஜமன்னார் சார். சரி சரி உங்க அட்ரஸ கொடுங்க. நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன். அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க. மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க. ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து. ஓஹோ சண்டாள பையன் கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் இழுத்துட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு. மாலினி உன் புருஷன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது. அதை கவனிமா. நான் வர்றேன். சரி மாமா சரி. இந்த பாருங்க இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன். எதுக்கு மாலினி? எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன். சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத. வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க. நிஜமா வேலையில இல்லையா? உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி சொன்னேன். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அலையிறேன். கிடைக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன செய்வேன்? இந்த பாரு நான் 10 நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோட்டையும் நிறுத்தி கொடு. ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து. வெளியில என்ன வீதியில நிறுத்திடுவேன். நீ செய்வ. ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே. எங்க அவரு? அவன் இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான். நான் போக முடியலையே. திறமைக்கு தகுந்தபடி ஒரு வயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி மாலினி என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி கத்துறீங்க? ஏன் கூட்டிங்க? ஒண்ணு இல்ல. இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா? இல்ல உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ சொல்லி காட்டுறாளே. சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன். அப்ப நான் வரேன். இரு போகாத. ஞாபகம் வந்துருச்சு. நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா? என்னது? இரு நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி. அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாடுறேன். அங்கதானே உதைக்குது. அது அப்படியே காப்பியா மாத்தேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுலதான் குறைச்சல்? மாலினி என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது.
என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா நம்ம புருஷன் இப்படிப்பட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற. அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க. பாத்தியா 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 என் பிக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி ப்ளீஸ் ப்ளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க. நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன். செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிறத வெளியிற்கு போணுமா, வெளியே இருக்கிறத உள்ளதுக்கு போணுமா? அதெல்லாம் வேண்டாம், வாங்க. வாங்க. ஐயோ எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ. இங்க வாங்க. இது என்ன உலக்க? கொஞ்சம் மிளகாத்தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டாறேன். நான் மிளகாத்தூள் அடிக்கிறதா? கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நாளடைவுல குறைஞ்சுக்கிட்டே வரேன்னு. கொஞ்சம் வரேன். அங்க போறீங்க? கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சிநேகிதன் எவனாவது வந்துருவான். ஒருத்தரும் வர மாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு. திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு பதிலா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன? ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி. தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ இது காப்பி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடங்கா பொடியாச்சே, நெடியேறுமே நெடியேறுமே. இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல இனிமே சிக்கனமா நடத்தணும். அது என்ன இப்ப சிக்கனம்? ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேரோட 3வது ஆள் சேர போகுது. யாரது 3வது ஆளு? யாரது? அதாங்க. இத உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே. ஒண்ணு இல்லைங்க, நானு 3 மாசமா முழுவாம இருக்கேங்க. 3 மாசமா? 3 மாசமா? ரூபா பணம் வேணும். பாத்துட்டான். எதுக்குடா? எதுக்குன்னு கேட்காத. நான் உயிரோட இருக்கணுங்கிற அபிப்பிராயம் உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன கொடு. சரி இந்த 200. ஏய் இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? பாரு, ஏன்டா அந்த சந்தேகம்? இல்ல கொஞ்சம் நீரோட்டம் கம்மியா இருக்கு. உங்க கண்ணுலதான் நீரோட்டம் கம்மி. ஏங்க அந்த 100 எடு. ஏன் எடு பாப்போம். இந்த இது 200. ஆமா, இது 100. சாரி, அதை எடுத்து வை. ரொம்ப களைச்சு போன மாதிரி தான். உண்மையிலேயே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறியை கொண்டாந்து வீசு. இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு? ஜபார், உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படாது, தெரியுமா? இந்த 200 ரூபாய் கொண்டு பொட்டியில வையே. 200 ரூபாவா? ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்லன்னா கண்ணை கழுவிட்டு பாரு. ஏது வேலை கிடைச்சு போச்சா? வேலை 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 வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இப்படி உட்காரு சொல்றேன். பைரவனை தெரியுமா? தெரியுமே, இந்த கதை எழுதுறாரு அவர் தானே? நல்லாவே தெரியும். தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு. அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான். நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல? சொல்லி இருப்பேன். 7 எழுத்தாளர் இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான். நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன். ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே. இப்ப எப்படி சொன்னீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு, கவனமா கேளு. காலையில என்ன 2 ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான் எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி என்னாச்சி, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. சிச்சி கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தேன். ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பாக்கலையே. உதைக்கிறேன். நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கில போய் உட்கார்றேன். அங்க என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரா மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது. இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க. நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியாக்கான்னு நினைப்பாரு. ஒரு கப்பு காபி கிடைக்குமா? காப்பியா? வேண்டாம்,
இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே. கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரு. ஓ மை காட், ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பைரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க நான் வாழ்க. வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா, போய் பாரு. உங்களை பார்க்கத்தான் வந்தோம். என்ன பார்க்கவா? ஆமா, உங்க கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட? உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான் சொன்னா. ஓச்சுரா, அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. ஆமா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க? அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேற்று சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே. அரே, வாங்க வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ். தேங்க்ஸ். அவங்க எல்லாம் வரலையா? இதான் யாரு வரணும்? இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு பூரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க. பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா? இருக்கு இருக்கு. இவ பேர் கமலா. வணக்கம். அவ பேர் வசந்தா. வணக்கம். அவ பேர் லல்லி. வணக்கம். அவ யார் தெரியுமோ? வணக்கம். நான் இப்பதானே பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்? பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி. ஓஹோ, இருக்கு இருக்கு. வணக்கம். அட நிறுத்தமா, ராட்சசம் பொண்டாட்டியா? அதாங்க, இந்த ராட்சசர்னு ஒரு எழுத்தாளர் இல்ல? ஓஹோ, ராட்சச எழுத்தாளர். எனக்கு நல்லா தெரியுமே. உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார். அப்படியா? சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலைன்னாலும் கனவுல வந்து படா தொல்லை கொடுப்பார். ஆனா நல்ல மனுஷன். ஏன் சார், உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாஸ்ய கதை எழுத பிரியுமா? அது கல்யாணத்துக்கு முன்னால ஆட்சி கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம். ஏன் சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதுனீங்களா, ஞாபகம் இருக்குதா? ஆமாமா எழுதுனேன், அது பெரிய போராட்டமாச்சே. அதுல கதாநாயகன் ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்? கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆளை விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி செத்தான். என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா? இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல. நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ஏமாந்துருவான். முதல் பரிசு 10,000 ரூபாய் சார். எழுத்தாளர்களுக்கு தானே? 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துக்கிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான். அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்ப. நம்ம பழைய ஒரு வயலுக்கும் கை போட தெரியாத நான் எப்படி கதை எழுதுறது? ஆனா ஏதாவது ஒரு கதையை காப்பி அடிக்கலாம்னா எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண கதையா இருக்கு. ஆமை கதை எழுதுவோம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே, வணக்கம். வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற? என் மேல கோவமா? ஆமா, கோவம் தான். எனக்கு என்ன தப்பு செய்தேன்? நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. ஓஹோ, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு. எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே. எழுத்தாளர் மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாய்க்கிழமை சமயத்துல காலை வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன். ஏன் போராத காலம், என்ன மன்னிச்சுக்க. இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது, அப்புறம் மன்னிப்புங்கிறதும். அட, ஏமா எல்லா ஆணையும் சொல்ற? என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேட்கறான். எதுக்காக விஷயத்த மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன? நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற? ஒண்ணும் தெரியாத பப்பா. நீங்க சொல்லலைன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா? ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பாடா. இத பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே.
என்னமோ வந்தாங்க, உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன். எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க. என்னது கூட வர்றியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா நான் சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றதை கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா. அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன். அடாடாடாடா, நான் சொல்றதை கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல. என்னங்க, விழாவை புறப்பட நேரமாகல, புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. இன்னைக்கு உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க, இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? ஆமா, எனக்கு ஒரு 4-5 போட்டோ வாங்கிட்டு வந்துக்கிடுங்க. அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும், அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது. அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தாங்க. இதோ புறப்படுங்க. என்னங்க, கொஞ்சம் இருங்க. அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா. எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்? சாச்சா, என்னங்க இது? நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க. நானா பேசுறேன், அது தானா வருதே. ஆமா, இவங்க ஏன் கார் அனுப்பல? யாரு கார் அனுப்பல? அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே. ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம்? என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன். ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க. டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன். சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது. புறப்படுறேன். என்ன இது புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க? புறப்படுங்க சீக்கிரமா. வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வேற ஒண்ணு. வரட்டுமா? புறப்படுங்க. என்ன மாலினி, என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே? அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் வா, போலாம். தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எங்கடி மாலினி, உன் வீட்டுக்காரர் மேடையில காணோம்? போடி, அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு. இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள். நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன். மாலினி, அவர் வீட்டுக்கு வரட்டும் சொல்றேன். மாலை சொல்லிட்டு என்ன வேலைப்பா? வருவாய், இந்த ஆளை விடு, கொண்டா சீக்கிரம். என்ன இவ்வளவு நேரம்? சின்ன இப்படி சொல்லிட்ட, கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டுல வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவரை முடிஞ்சு நீங்க பாட்டுல புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சினாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. ரொம்ப கூட்டமோ? அட்டே எப்பா, எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலை தான் போட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்திருக்க முடியாது. ஏன் ஓரமா நின்னீங்களா? ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு. அந்த பூமாலை எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா 4 லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒண்ணு. ஆமா, உங்களை யார் புகழ்ச்சியா பேசலையா? ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மன் திடீர்னு எழுந்தாரு.
இவர் கலை பொக்கிஷான்னாரு. சார் இருங்க இருங்க, என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. ஓ ஐ ஆம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் எழுந்தாரு. பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சுட்டேன். அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும். பின்ன பேசாம விடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிருக்கேன். 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளர் நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினாம் பாரு. உங்களையா? என்னையா தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேனே. கைய தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். அமைதின்னு அமைதி படித்து விட்டு அப்புறமேல தான் பேச ஆரம்பிச்சேன். இருக்கும் உங்களை பார்த்தாவே தெரியுதே, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. ஐயோ, ரொம்ப கலப்பு. இப்ப இருக்கிற கலப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 week ஆகும் என்ன பெறட்டுறதுக்கு. ஆமா, பணம் முடி பொண்ணும் கொடுக்கலையா? ஏன் கொடுக்க வந்தாங்களே, நான் டச் பண்ணுவேனா? வேண்டாம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அனாதை ஆசிரமத்துக்கு, இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டேன். கலியுக கர்ண. ஆமா, இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்கினதா? ஆட்டு பைத்தியம், இது மேடையில போட்டது. இல்ல, உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததாக சொன்னாங்களே. எவ்வளவு டூப் அடிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருக்கோம். ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். ஏன் இப்படி பித்தலாட்டம்? என்னைக்காவது ஒரு நிமிஷத்தை சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எத்தனை நாளைக்கு நானும் போனா போகுதுன்னு சும்மா இருக்கிறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னங்க என்ன இது? ஏன் நடக்குது? என்ன சொல்றோம்? ஏன் வந்தது? வந்துருச்சு. 10 நாளைக்கு உப்பு இல்லாம எல்லாம் சரியா? என்னங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான், இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்கும். என்னமோ போங்க, நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? இப்ப என்ன நின்னுகிட்டா கொட்டிக்கிற? உட்கார்ந்துதான் சாப்பிடு. நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க BA படிச்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா? ஆரிவா பைத்தியமா இருக்கிறா. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபீஸ் வரையிலும் தான் தெரியும். நம்மள மாதிரி சின்ன உத்தியோகம் பாக்குறவன்னா ஊரா சுத்துறான், கேத்திரத்துக்கு எல்லாம் போறான், மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது. நம்ம கஷ்டத்தை யாரு உணர்றாங்க? மக்களை பற்றி பேச விட மாட்டேங்கிறாள. என்னமோ போங்க, இந்த டீயல விக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சுமாரி, இந்த டீயலையில தான் உன் புள்ள இப்படி வளர்ந்தது. நீ எப்படி உப்புறியா? எல்லாம் இந்த டீயல காத்து போட்டுதான். என்னமோ நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வார. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன். அப்பா என்ன வேணும்? பாத்தியா, கூப்பிட்டு வேலை தார என்னால கூப்பிடாமே வந்துட்டான். சரி, நீ போய் அந்த வண்டியை சுத்தமா தொடச்சு கலவை மூடி வை, வந்து காசு தரேன். சரி சார். ஐயா பாரு, அந்த ரெட்டமாட்டு வண்டியை போய் தொடக்கிறான் பாரு. அட, பக்கத்துல நிக்கிற காரா, மோட்டா காரு. காரெல்லாம் தொடச்சிட்டியா? கதவை மூடியா? போய் டிஃபன் கறி எடுத்துட்டு வா. விடா கண்டனா நான் கொடுக்க மாட்டேனா? இந்தடா, சீக்கிரம் ஓடிடா. மாலினி, வண்டியில ஏறு. என்ன கத்துச்சு? ஆடு மாதிரி கத்துச்சுதே. ஒன்னும் தெரியலையே. உன் தலை. வாங்க 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 மகாஜனங்களே, இந்த ஊர் வாசிகளே, நீங்க எத்தனையோ டீயை சாப்பிட்டு இருப்பீங்க. எங்க கம்பெனி டீயில இருக்குதே, அது டீனாலும் டீ தான். எங்க முதலாளிக்கு எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா? அங்க அடே, என்ன உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாளே. குணத்தை பத்தி சொல்லுங்க. எங்க முதலாளி குணம் இருக்குதே, தங்கமான குணம். டீயல குணத்தை பத்தி சொல்லுங்க. டீயல குணம் இருக்குதே, அது ரொம்ப தங்கமான குணம்.
எங்க கம்பெனி டீயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சக்கரை வாங்க வேண்டியது இல்ல. ஏன்னா அதுல சக்கரை சத்து இருக்குது. எங்க கம்பெனி டீயை சாப்பிட்டீங்கன்னா பால் வாங்க வேண்டியது இல்ல. ஏன்னா பாலை ஊத்தி தான் அந்த செடியை வளர வைக்கிறோம். அப்ப அதை சாப்பிட வேண்டாம். சாப்பிட வேண்டியது இல்ல. ஏன்னா இல்ல சாப்பிடணும். அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம். யாருக்கு எத்தனை தின பொட்டணம் வரும்? இருங்க 1.5 அணா 2.5 அணா 4.5 அணா 3 வீதம் இருக்குது. எல்லா காசு எடுத்து கையில வச்சுங்க. கட்டப்படாதீங்க. என்னங்க ஆடுங்க? ஆமா ஆடு. என்ன உடனே கொட்டுறீங்க? ஏன் உள்ள என்ன மிச்சம்? காகிதம் மிச்சம். கதவு எடுத்து மூடு. கதைக்கு தெரிஞ்சிட போகுது.